பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் இப்போ தமிழ் சினிமாவையே கலக்கிட்டு இருக்கிற 5 பேரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 5 பிக் பாஸ் சீசன் 5ல வந்த ராஜு பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய சீரியல்ல நடிச்சிருந்தாலும் பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நட்புனா என்னன்னு தெரியுமா பன் பட்டர் ஜாம்ங்கிற மாதிரி மூவில நடிச்சிருந்தாரு. பிக் பாஸ் சீசன் 5ஓட டைட்டில் வின்னரும் இவர் தான். அதை தொடர்ந்து குக் வித் கோமாளி சீசன் 6ஓட டைட்டில் வின்னரும் ராஜு தான். நம்பர் 4 பிக் பாஸ் சீசன் 4ல வந்த ரியோ பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி விஜய் டிவில நிறைய சீரியல் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா பிளான் பண்ணி பண்ணணும் ஜோ நிறம் மாறும் உலகம் ஆண் பாவம் பொல்லாது ஸ்வீட் ஹார்ட்ங்கிற படத்துல நடிச்சிருக்காரு. இதுல சில படம் கமர்ஷியலா நல்ல ஹிட்டும் ஆயிருக்கு. நம்பர் 3 பிக் பாஸ் சீசன் 3ல வந்த சாண்டி மாஸ்டர் மட்டும் தான் தமிழ் சினிமாவையும் தாண்டி தெலுங்கு மலையாளம் சினிமாலையும் நிறைய படங்கள்ல நடிச்சிருக்காரு. தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் சினிமால டோட்டலா 20 படம் மேல நடிச்சிருக்காரு. அதுல நிறைய படங்கள்ல வெறும் கேமியோ மட்டும் தான் கொடுத்திருப்பாரு. லியோ மூவில அவர் நடிச்சதும் லோகா சாப்டர் 1ல அவர் நடிச்சதும் அவர் தவிர வேற யாருமே அந்த கேரக்டர் நடிக்கவே முடியாதுங்கிற அளவுக்கு நடிச்சிருப்பாரு. நம்பர் 2 பிக் பாஸ் சீசன் 1ல வந்த ஹரிஷ் கல்யாண் பிக் பாஸ்ல வரதுக்கு முன்னாடி தெலுங்கு சினிமால நிறைய சின்ன ரோல்ஸ் எல்லாம் வந்து பண்ணிருக்காரு. பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் தமிழ்ல அவர் நடிச்ச முதல் படம் பியா பிரேம காதல். அதை தொடர்ந்து 10க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. நம்பர் 1 பிக் பாஸ் சீசன் 3ல வந்த கவின் பிக் பாஸ்க்கு வரதுக்கு முன்னாடியே விஜய் டிவில நிறைய சீரியல்ல அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. பிக் பாஸ்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் நட்புனா என்னன்னு தெரியுமா லிஃப்ட் டாடா ஸ்டார்னு 9க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த லிஸ்ட்ல உங்களோட ஃபேவரட் யாருன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.